மக்களே 30,00,000 ரூபாய் 40,00,000 ரூபாய்க்கு பெரிய மிஷின் வாங்குறது போல இதை வாங்கலாம். சவுண்ட் வராது, இன்ஜின் மாதிரி பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது. லோடு டிஃபரெண்ட் வருமா அப்படின்னீங்கன்னா லோடு டிஃபரெண்ட் வராது. ஆனா ஆளை வந்து நமக்கு 4 அடி ஆளை எடுக்கும், 8 அடி வரைக்கும் லோடிங் பண்ணிக்க முடியும், டோசிங் பண்ணி தள்ள முடியும். என்னன்னா 360 டிகிரி. வாடகைக்கு இது எவ்வளவு போகுதுனாங்க, மணிக்கு இது 600 to 800 பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கிரீஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டு டைல் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஓட்டு காடுகளுக்கு போறாங்க. போயிட்டு கரண்ட் இல்லாத இருக்குன்னா இந்த பேட்டரில இருந்து நீங்க கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஹலோ गाइस, வெல்கம் டு Coral 360. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாம்கோ அக்ரோ மிஷின்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நியூ டைப்ல வித்தியாசமான ஆக்சரிஸோட சேர்த்து வச்சிருக்கீங்க. வணக்கம். வணக்கம். மிஷின் பத்தி நமக்கு கம்பெனி பத்தி சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாம்கோ அக்ரோ மிஷின்ல இருந்து தாமஸ். நம்ம இன்னைக்கு பாக்குறது மினி எக்ஸ்கவேட்டர். முதல்ல பண்ணிக்கிறோம் பேக்கோ பண்ணிக்கிறோம், இப்போ லோடர்லாம் பண்ணிக்கிறோம். இப்போ பாக்குறது முழுக்க முழுக்க எக்ஸ்கவேட்டர் பண்ணிக்கிறது இருக்கும். இந்த எக்ஸ்கவேட்டர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்கள் பண்ணிக்கிறது இருக்கும். அதாவது ஏவி பண்ணிக்கிறது இருக்கும், டீசல் பண்ணிக்கிறது இருக்கும், ரோபோ மாதிரி பண்ணிக்கிறது இருக்கும். இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மிஷின் சில மிஷின் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறது இருக்கும். நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டிங்கிற இடத்துல இருக்கு. இன்னொரு ஆபீஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு. எங்க திண்டுக்கல்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா இங்க கம்பெனி இருக்கு. அந்த சரௌண்டிங் அந்த பிரான்ச் அட்டாச் கண்டிப்பா அங்கேயே போய் கம்பெனி வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் ஃபுல்லா வந்து EV 7 hours சார்ஜ் போட்டீங்கன்னா இது 8 hour ரன் ஆகக்கூடியது. சில கஸ்டமர் 10 hours 12 hours கூட ரன் பண்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைன்ஸ்க்காக போயிருக்குது. மைன்ஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுல ரப்பர் பெல்ட் நம்ம போட்டுக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ரப்பர் பெல்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ட்ராக் இருக்கும், மெட்டல் ட்ராக் இருக்கும். ரைட். நம்ம ஒரிஜினல் JCB என்ன மெட்டல்ல யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல் ட்ராக் வந்துரும். மெட்டல் என்ன இருக்கோ அதே மாடல்ல நமக்கு வந்து வந்துரும். இது EV டைப் மோட்டாருங்க இருக்கும். ஓகே. ஆமா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா டபுள் பேட்டரி கொடுக்குறோம். சிங்கிள் பேட்டரி கிடையாது, டபுள் பேட்டரி கொடுத்துருக்கோம். 2 சார்ஜர் கொடுத்துருவோம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரே டயத்துல 2 சார்ஜரையும் போட்டு இது பண்றப்ப சீக்கிரமா குயிக் சார்ஜ் மாதிரி ஏறதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா இன்ஜின் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்குன்னா மோட்டார் யூஸ் பண்ணிக்குவோம். மிஷினோட ஸ்பெஷலே என்னன்னாங்க, பின்னு புஷ் சீல் பிஸ்டன் கிளாண்ட் ஹோஸ் அடாப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்ணிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பேர்ஸை நம்ம தேடி அலைய தேவை கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம வாங்கக்கூடியது மாதிரியும். நீங்க எடுத்துக்க பாருங்க, ஒரு போல்ட் இருக்கா, எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி போல்ட் நட்டு தான் போட்டிருப்போம். ஒரு ஓஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓஸ் மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரே ஓஸ் தான் போட்டிருப்போம். அதே மாதிரி ஒரு சீல்னா ஒரு சீல் பிஸ்டன் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே சிலிண்டருக்கு ஒரே ஓஸ் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப கஸ்டமர் வந்து மெக்கானிக்கல் நாலேஜே இல்ல, நான் வந்து இன்னொரு மெக்கானிக்கை தேடி போக தேவை கிடையாது அப்படிங்கிறப்ப இல்லைங்கிறப்ப நம்ம அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா அதோட ஸ்பேர்ஸ் நம்ம கொடுத்துடுறோம். வண்டி கொடுக்குறப்பே ஒரு போல்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும், ஒரு ஓஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும், சீல் வச்சுக்கிட்டாங்கன்னா போதும், எதுக்கு வேணாலும் எதை வேணாலும் மாத்திட்டு போயிடலாம். ஓட்ட தெரிஞ்சவங்களே போதும். இதை கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓன் யூஸ் வாங்கிட்டு போறவங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா நானே கார்டு வச்சிருக்கேன், நானே கார்டு வாங்கிட்டு அந்த கார்டை நானே இன்னைக்கு வந்தவங்களும் ஒரு கொடைக்கானல்காரவங்க ஒரு 10 ஏக்கர் நானே ரெடி பண்ணிக்க போறேன், நான் சுயசார்பு வாழ்க்கை வாழ்றேன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சார்ஜ் போட்டு வீட்லயே சார்ஜ் போட்டு அவங்களே ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஆளை வந்து நமக்கு 4 அடி ஆளை எடுக்கும், 8 அடி வரைக்கும் லோடிங் பண்ணிக்க முடியும், டோசிங் பண்ணி தள்ள முடியும். ஒரு பாறையா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தள்ளிட்டு போய் லெவல் பண்ண முடியும். பறிச்சு எடுத்துட்டு அதுக்கும் பாத்தீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி டீத் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் அண்ட் பாக்கெட்டுக்கு அது மாதிரி ஒரு டீத் தருவோம். ரெகுலர் இதுக்கு இந்த மாதிரி டீத்தும் தருவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீத்தோட ரேட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதுதான் இருக்கும். ஒரு செட்டே பாத்தீங்கன்னா மத்த பெரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் எங்கேயோ போய் நிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 1600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுப்போம். ஆமா, அது மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப மக்களுக்கு இந்தியன் மார்க்கெட்ல மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈஸியா வேலை பாத்துக்கிற மாதிரி நம்ம ஈஸியா கொடுத்துருப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க. மத்த மிஷின்ல எல்லாம் இவங்க வந்து கவுண்டர் வெயிட் கொடுத்து ஃபுல்லா ஜல்லி மணல் போட்டு ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு இதுக்கு கவுண்டர் வெயிட்டா கொடுத்துருப்பாங்க. நாங்க வந்து சின்ன மிஷினுக்கு நம்ம அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கொடுத்து ஆயில் டேங்கா மாத்தி அப்படிங்கிறப்ப நிறைய ஆயில் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும். நாங்க கம்பெனி ஆயில் முழுக்க பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரால்ல பக்காவா ஹீட் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் கொடுப்போம், பக்காவா கொடுத்துருப்போம். இந்த ஆயில் நிறைய ஆயில் போயிட்டு வரதுனால சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும், அந்த ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே வராது. இதுல கூலர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் நம்ம. ஆமாங்க. இதுக்கு கவுண்டர் வெயிட் இருக்கு, பெரிய வண்டிக்கு மாதிரி கூலரும் இருக்கு. இன்னொன்னா கழட்டிட்டு எல்லாம் போய் சார்ஜ் பண்ண தேவையில்ல, பேட்டரியா இங்கேயே வயரை கொண்டு வந்து கொடுத்து இங்கேயே சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா. இதோட மிஷினோட பிரைஸ் 10 lakh plus GST வரும். ஆமாங்க. அதே மாதிரி
பாத்தீங்கன்னா சீட்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். பெரிய வண்டிக்கு என்ன மாதிரி இருக்கும் அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, அப்படியே படுத்துக்கலாம். டாப் எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து லைட் முன்னாடி கொடுத்துருக்கு. எல்லாமே லைட்டா இருக்கும். அப்படியே உங்களுக்கு லேட்டஸ்ட் லைட்டா தான் எல்லாமே போட்டிருப்போம் நாங்க வந்து. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டரியில போட்டுட்டு ரன் பண்ணோம்னா ரன் ஆயிக்கும். ஓ அவ்வளவுதான். ஆமாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேட்டரியை போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டோம். அடுத்த பேட்டரிக்கு சேஞ்ச் ஆகும்னா மறுபடியும் இது பண்ணிட்டு ரெண்டாவது பேட்டரிக்கு போயிடும். ஓ அப்படியே ஆமா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சவுண்டு வராது. இன்ஜின் மாதிரி பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது. ஆமா சார், எந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்ம சாம ஓட்டிட்டு போயிடலாம். லோடும் பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு இதுக்கும் லோடு டிஃபரெண்ட் வருமா அப்படின்னீங்கன்னா லோடு டிஃபரெண்ட் வராது. இன்ஜினை விட பக்காவா பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு பவர் இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் பண்றது பூரா பாத்தீங்கன்னா இந்த இதை நாங்க கஸ்டமர் நிறைய விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லோடிங் ஹைட் பாருங்க, நல்லா ரீச் ஆகும் ஹைட்டுக்கு, லோடிங் ஹைட்டுக்குலாம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னன்னா 360 டிகிரி தள்ளிக்கிங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம். ஒரு மரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து எடுத்து வச்சுக்க முடியும். ஒரு உருண்டை கல் இருக்குது, அதை எப்படி பக்கெட்ல எடுக்க முடியும் அப்படின்னா அது கிளாம் மாதிரி இருக்கும், அப்படியே தூக்கி வச்சுக்க முடியும். ஆமா, ட்ரில்லிங் பண்ணணும், ட்ரில் பண்ணணும், ஒரு 4 அடி ஆழத்துக்கு ட்ரில் பண்ணணும், 1 அடி ஆழத்துக்கு அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா மரக்கண்ணு நடுறவங்க உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகர் ட்ரில்லுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். அட்டாச்மெண்ட் இருக்குது 4 ஹோல். ஆமா, 4 வழியா இந்த அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ் மாட்டிக்கணும், ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் வேலை பார்த்துக்கணும் அப்படின்னா இதுல இருந்து லைன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல இருந்து கொடுக்கணும். நாங்க வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா வேற லைன் கொடுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது மரம் புழக்கிறதுக்கு ஹைட்ராலிக் வேணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கே நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இது பேட்டரி தானே அப்படிங்கிறப்ப நீங்க லைட்டா ரேஸ் வச்சுட்டு நீங்க மத்த ஒர்க்கு கூட பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல எல்லா அட்டாச்மெண்ட் நீங்க மாத்தி நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆமாங்க, அதே மாதிரி நீங்க லைட்டே போட்டு ஜெனரேட்டர் தேவையில்ல அதுல இருந்து லைன் எடுத்துக்கணும்னா அதுல இருந்து லைனை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுல வந்து பேட்டரியுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பேட்டரியை வச்சு வேற எதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப காடுகளுக்கு போறாங்க, அங்க போயிட்டு கரண்ட் இல்லாத இருக்க இடத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியில இருந்து நீங்க கரண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். அதுல இருந்து எங்கெங்கெல்லாம் நீங்க பேட்டரி ஆபரேட் பண்ற அந்த மிஷின் வச்சிருக்கீங்களோ அதுல பூரா நீங்க ஒரு மோட்டரே போட்டு விட்டு நீங்க ரன் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே எடுத்து ஊத்தும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்தே நீங்க லைன் எடுத்துக்க முடியும். நல்ல மிஷின். ஆமா, ஓகே. இந்த மிஷின் வந்து என்ன பர்பஸ்க்குனா இது வந்து டாம்கோ ரோவர் TR12 டீசல் மாடல். ஈவியோட இதுதான். ஆனா பாத்தீங்கன்னா இது டீசல்ல நம்ம இது பண்றோம். எங்கள்ட்ட எங்கேயுமே சார்ஜ் போடுறதுக்கு வழியே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஃப்ரீயா எங்கேயும் சார்ஜ் போட முடியல அப்படிங்கிறப்ப இது மாதிரி டீசல் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 12 HP டீசல் பவர் கொண்டது இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே. நமக்கு டீசல் மணிக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் 8 மணி நேரம் ரன் பண்றாங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் சாப்பிடும். வாடகைக்கு ஓட்டுறவங்க இதை அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாடகைக்கு இது எவ்வளவு போகுதுனாங்க மணிக்கு இது 600 to 800 பாத்தீங்கன்னா இடத்த பொறுத்து வாங்கிக்கிறாங்க. மழை வேலை அது மாதிரி ரிஸ்கான வேலைகள்ல அவங்க 800 ரூபா வாங்கிக்கிறாங்க. அடுத்த வேலையை பாத்தீங்கன்னா 600 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கி ஓட்டிக்கிறாங்க. ஆபரேட்டர் இருக்காங்க, ஆபரேட்டர்களுக்கு சம்பளம் கொடுத்தது போக அவங்களுக்கும் நல்ல லாபம் நிக்குது அவங்களுக்கு வந்து. அதனால பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. இந்த கிரீஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே சார். இதுவும் அதுதான், அது ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பெசிஃபிகேஷன் தான். பிளஸ் வந்து இது வந்து இன்ஜின். ஓகே ஓகே. ஆமா, இது வந்து என்ன பிரைஸ் வருது? இது வந்து நம்ம 7+ GST க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மெட்டல் ட்ராக் போட்டிருக்கோம். இது ஹார்டான வேலைகளுக்கு, கொஞ்சம் மழை வேலைகளுக்கு, கல்லு காடா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே பாத்தீங்கன்னா இது வந்து பெல்ட் பண்ணி கொடுக்குறோம். வந்து இது 1 lakh ஜாஸ்தியா வரும். இது 7 lakh, அது வந்து 8 lakh வரும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. மெட்டல் ட்ராக் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா சூட்டபிளா இருக்கும். மெட்டல் ட்ராக் வந்து இது வந்து எல்லா இடத்துக்கும் சூட் ஆகும். இது வந்து ரப்பர் தரையில இந்த தரை, இந்த சிமெண்ட் தரை, இது மாதிரி ரோடு வேலைகளுக்கு போறவங்க, அது இன்டோர் ஒர்க்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. ஏன்னா ஒரு டோருக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த மிஷினுக்கு கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கொண்டு போனா தரையை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆமா இருக்காது. ஒண்ணு இது போனா தரையை டேமேஜ் பண்ணும்.
இது போச்சுன்னா தரை வந்து இதை டேமேஜ் பண்ணும். ஆமா. அதுதான் வித்தியாசம். ஹார்டான சர்ஃபேஸ் போச்சுன்னா இதை டேமேஜ் பண்ணும். ஓகே ஓகே. இதுக்கு இல்லாத வித்தியாசம் இதுதான். இந்த பர்பஸ்க்கு வேணும்னா இது வாங்கிக்குவாங்க. அதனால இது எனக்கு சேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னாலும் அதையும் சேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்க வந்து. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கேட்டாலும். ஆக்சுவலா இது வந்து ராக் பக்கெட், பெரிய பேக்கோட பக்கெட்ல இருக்க டீத் தான். அதனால உங்களுக்கு இல்ல அட்டாச்மெண்ட், நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கு. 18 வகையான அட்டாச்மெண்ட் இருக்குது. எது வேணாலும் மாத்திக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்ணாடி இருக்கும், பிளஸ் ஃபேன் இருக்கும். ஆபரேட்டருக்கு வந்து ஃப்ரீயா வந்து காத்தோட வசதியோட இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போறதுனால நமக்கு எதுவும் தேவை கிடையாது. எல்லா கம்பெனிலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூலரும் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வருஷம் இருக்கா, DC 12 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. நாங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய ஃபேன் போடுறோம். ஆமாங்க, இவ்வளவு பெரிய ஃபேன் போட்டு டைரக்டா வெளியே வரதுனால ஃபுல்லா காத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியே போய்கிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே கூலிங்கா இருக்கும். எவ்வளவு காத்து வெளியே போதோ அவ்வளவு காத்து உள்ள இழுக்கிறப்ப நமக்கு வந்து இன்ஜின் ஹீட் ஆகிற அந்த வேலைகள்லாம் இருக்காது. இருக்கு. ஓகே சார், இது வந்து என்ன வேலையாட்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க? என்னென்ன வேலை இந்த ரோடு இதுகெல்லாம் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு மண் அடிக்கிறதுக்கு ஜேசிபி, பெரிய பெரிய ஜேசிபி இருக்கு. பெரிய மிஷினை வச்சு நம்ம பேக்லோடரை வச்சு பண்றப்ப அவங்களுக்கு புது ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சு பதியும். பெரிய மிஷினா இருக்கப்ப அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகா போனா இது மாதிரி சின்ன மிஷின் இருந்தா அந்த குழிக்குள்ளேயே வேலையை பார்த்துக்கிட்டு ஈஸியா வரும். அழகா ஒரு ஷேஃபா மட்டும் கட் பண்ணணும்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு பில்டிங் ஆகுதுன்னா அவங்க அஸ்திவாரம் படிக்கிறதுல இருந்து செப்டி டேங்க் படிக்கிறதுல இருந்து மற்றபடி மண்ணு போடுறது, ஜல்லி இதுக்கு கலந்து போறது, கலவை போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லா வேலைகளுக்குமே பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு கிணறு வெட்டுறதுல இருந்து கிணறு ஒரு 60 அடி வெட்டினாலும் கூட இதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பாத்தீங்கன்னா கிணறு வேலைகளுக்கு மேக்சிமம் வாங்கிட்டு போறாங்க. அது கிரேனை வச்சு உள்ள இறக்கி விட்டுருவாங்க. அங்க ஒரு 6 ஆள் வேலை செஞ்சுக்கிற வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா வந்து வேலையை பார்த்து கொடுத்துரும். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணி சொல்றத பார்த்தா எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த மைன்ஸ், அக்ரிகல்ச்சர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துமே யூஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மைன்ஸ்க்கு இருந்தாருங்க. மைன்ஸ் ரிலேட்டட் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிஷினுமே பார்த்தீங்கன்னா கோல்டு மைன்ஸ் தான் போகுது. மைக்கா அது பண்றவங்களுக்கும் எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு கீழே ஓடும். தரையில இருந்து 300 அடிக்கு கீழே ஓட்டுறவங்க இதை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டராவது அந்த சுரங்க பாதை இருக்கும். அந்த உள்ள ஓடும். அப்படிங்கிறப்ப அதை புகை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரி ஈவில வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் மேன் பவரே யூஸ் பண்ண முடியும். ஓகே. இது வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அப்புறம் வந்து இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது யூஸ் பண்ணி. கண்டிப்பா இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் சேல் ஆகாது. இது வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டுக்கு எங்க வேணாலும் இது பண்ணிட்டு போயிடலாம். பிளஸ் நான் வந்து டீலர்ஷிப் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் அப்படின்னா அது நம்ம கொடுத்துக்கிறோம். அவங்க உங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இப்ப கோயம்புத்தூர்ல நான் டீலர்ஷிப் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்கலாம் கொடுத்துருவோம். சென்னையில எடுத்துக்கிறேன் கொடுத்துக்குவோம். இல்ல ஆந்திரா மாதிரி, நான் கர்நாடகா மாதிரி இது ஏரியாவில் இருக்கேன் நான் வந்து அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அங்கேயே நம்ம இது பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேயே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே சார், இது வந்து என்ன பிரைஸ் சார் வருது? இது 7+ GST வரும். இது வந்து பெட்ரோல் இல்ல டீசல்? இது வந்து டீசல். ஓகே சார், டீசல்.